கேரளாவுக்கு கடத்த முயன்ற ரூபாய் 70 லட்சம் பணம் மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட நாம் கேட்போம். சிவசபாபதி வணக்கம். இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன? கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வேலந்தாவளம் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட போதை தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா தமிழக பகுதியிலிருந்து இரண்டு சக்கர வாகனத்துல வர்றவங்களை பார்த்து போலீசார் அவங்களை நிறுத்தி அவங்ககிட்ட சோதனை செய்யறப்போ பாத்தீங்கன்னா 70 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 200 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 3 பேர் கைதாயிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவுக்கு தங்கம் மற்றும் நகை கடத்தி கொண்டு தங்கம் மற்றும் பணம் கொண்டு வந்தவங்க. இவங்க சாகர், மணிகண்டன், சந்தீப் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பணத்திற்காக பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு உடை தயாரித்து அந்த உடைக்குள்ள வச்சுதான் இந்த பணத்தை கடத்திட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம கேரளாவுக்கு இந்த பணம் எங்கு கொண்டு செல்ல போறாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்க, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் போலீசார் தற்பொழுது விசாரணை செய்துட்டு வர்றாங்க. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.